जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्। பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை, ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दगन्धसञ्चारं सर्वोपाधिविनिर्मुक्तं वन्दे ज्ञानालयं नाथं नित्यानन्दाय स्वागतम्। இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்திலே அனுபத்யாத் அப்படின்னு சொல்றாரு சுவாமி சித்பவானந்தர். பெரிய ஞானி, தமிழிலே பகவத்கீதையை மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் தடுத்தாட்கொள்ளல் என்கின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். சைவத்திலே இந்த தடுத்தாட்கொள்ளல் மிகப்பெரிய ஞான சம்பிரதாயம். தீட்சையை தடுத்தாட்கொள்ளல்னு சொல்லுவார்கள். ஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்தும், திருநாவுக்கரசருக்கு சூலை கொடுத்தும், சுந்தரருக்கு ஓலை கொடுத்தும், மாணிக்க வாசகருக்கு கோலை எடுத்தும் எம்பெருமான் தடுத்து ஆட்கொள்ளுகின்றார். சுந்தரருடைய கதை ஒரு அருமையான கதை. மீது எல்லாரும் பார்த்தீங்கன்னா தார்மீகமாகத்தான் ஆட்கொள்ளுகின்றார். சுந்தரர் மட்டும் உன்னை என்ன பண்ணாலும் விடமாட்டேன்னு போய் போய் அளவில்லாத பொறுமையோடு ஆட்கொண்டு இழுத்து வருகின்றார். ஏன்னா சுந்தரர் வரம் வாங்கி கொண்டு வருகின்றார். வரும்பொழுதே சுந்தரருக்கு பேர் ஆலால சுந்தரன் பேர். கைலாயத்திலே வாழ்கின்ற ஈஸ்வர கோடிகளில் ஒருத்தர். ஈஸ்வர கோடினா உருவத்தோடேயே இறைவனோடு வாழுதல். ஞானமடைந்து உருவத்தை விட்டு விட்டு பரபிரம்ம வடிவாக இருப்பது வேறு, உருவத்தோடேயே வாழும் பொழுதே இறைவனோடேயே வாழ்தல். அவர்களை தான் ஈஸ்வர கோடிகள்னு சொல்வார்கள். கைலாயத்திலே ஈசனோடு உருவத்தோடேயே வாழ்ந்த ஈஸ்வர கோடிகளிலே ஒருவர் ஆலால சுந்தர பெருமான். மிகப்பெரிய பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்தமும் விஷமும் வருகிறது.
அமிர்தத்தை கலசத்திலே அடைத்து விஷ்ணுவானவர் காப்பாற்றி வைக்க முயற்சிக்கின்றார், தேவர்களுக்கு மட்டும் கொடுப்பதற்காக. ஆனால் தேவர்களுக்கு கொடுக்கிற கியூல ராகு கேது என்கின்ற அரக்கர்கள் வந்து நின்று தகுதி இல்லாமல் போனாலும் அந்த அமிர்தத்தை வாங்கி உண்பதற்காக மாறு வேடமிட்டு நிற்கின்றார்கள். தகுதி இல்லாமல் அமிர்தத்தையே வாங்கி குடித்தாலும் மரணம்தான் என்பதற்கு உதாரணமாக அமிர்தத்தை வாங்கி வாயில போட்டாலும் போட்ட உடனே இவர்கள் அரக்கர்கள் என்று தெரிந்து விடுவதால் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் சக்கரத்தாலே தலையை வெட்டி விடுகின்றார். அதனால் தலை வேறு உடல் வேறாக போய்விடுகின்றது. உயிரும் இல்லாமல் மரணமும் இல்லாமல் அந்தரத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கேதுவின் ஒரே வேலை என்னன்னா, ஞானம் அடைவதற்கான சூழ்நிலையெல்லாம் உருவாக்கி வைக்கிறது. ராகுவின் ஒரே வேலை என்னன்னா, ஞானம் அடைகிறதுக்கான எல்லா சூழலையும் உடைச்சி விட்டுட்டே போறது. ரெண்டுல கேது இருந்தாலே சாமி சொல்லிடுவேன் இவனுக்கு கல்யாணம் ஆகாது அப்படின்னு, ஆனாலும் வாழாது அப்படின்னு. அதே மாதிரி ராகு உச்சத்துல இருந்தா இவனால் குருவோடு இணைந்து இருக்க முடியாது. எப்போ ஏற்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தால் குருவிடமிருந்து உடைத்து விடும். ஏன்னா அந்த அமிர்தம், இந்த அரக்கன் போட்ட அமிர்தம் கழுத்தோட நின்றுச்சு. அதனால தலை கேதுவாகவும் உடல் ராகுவாகவும் போனது. உடலுக்கு உயிர் இல்லை, ஏன்னா அமிர்தம் உள்ள போகல. அதனால் அது என்ன பண்ணுது, கோபத்தினால ஞானம் அடைவதற்கு இருக்கின்ற அமிர்தத்துவத்தை அடைய இருக்கின்ற எல்லாரையும் உடைச்சுக்கிட்டே இருக்கும், அழிச்சுக்கிட்டே இருக்கும். அமிர்தம் உள்ள போன தலை கேது, அவன் எப்பாடுபட்டாலும் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் குருவோடும் சங்கத்தோடும் அந்த சூழ்நிலைகளை கூட்டி 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 வச்சு ஞானமடைய வச்சிருவான். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः। शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी। तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजादशीः। या विषं गिरिशन्तः। ராகு உச்சத்தில் இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, எப்படியாவது ஃபுட் பாய்சனிங்கோ பாம்பு கடியோ இல்லை பாம்பு தொடர்ந்து பின்தொடர்றதாவோ இருக்கும். ஃபுட் பாய்சனிங்னா சாதாரணமாக எதையோ ஒன்று சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு ஒத்துக்காமல் வாந்தி எடுத்து வயிறு பிரச்சனையாகி ஃபுட் பாய்சனிங் ஆகும். எங்கேயாவது பாம்பை பார்த்துக்கிட்டே இருப்போம். ராகுவினுடைய சக்தி. அமிர்தத்தை கடைந்து விஷ்ணு கையிலே மோகினி அவதாரமாக வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ராகுவும் கேதுவும் ஏமாற்றி பெற்று விடுகின்றார்கள். தகுதி இல்லாமல் பெற்றால் அமிர்தமே ஆனாலும் அழிவுதான். பொங்கின விஷத்தை கண்டவுடனே தேவர்கள் எல்லோரும் அடி கலங்கி நடுங்கி அஞ்சி ஓடி விடுகின்றார்கள். தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் நாரத கிண்ணர கிம்புருட கந்தர்வ காந்தார யக்ஷ ராட்சச 33 கோடி தேவர்களும் 48,000 ரிடிகளும் அரண்டு அஞ்சி நடுங்கி ஓடுகின்றார்கள். ஆலால சுந்தரன் எம்பெருமான் இட்ட கட்டளை என்பதனாலே இரு கையாலே மொத்த நஞ்சையும் ஒன்றாக திரட்டி கையிலே ஏந்தி வந்து விடுகின்றார். சங்கிலே தாங்கி வருகின்றார், கடல் சங்கிலே தாங்கி வருகின்றார். ஈஸ்வரன் அந்த கபாலத்தை நீட்டுகின்றார். இந்த விஷத்தை ஊத்து குடிச்சிடுறேன் அப்படின்னு. சுந்தரனுக்கு, ஆலால சுந்தரனுக்கு எம்பெருமான் குடித்து விடுவார் என்று நினைக்கவில்லை. கேட்கின்றார் என்று ஊற்றி விடுகின்றான் கொண்டு வந்த விஷத்தை. எம்பெருமான் சுத்தி இருப்பவர்கள், சுத்தி 3 பேர் தான் இருக்கார்கள். நந்தியம்பெருமான் இருக்காரு, தேவி இருக்கின்றாள், ஆலால சுந்தரர் விஷத்தை கொண்டு வந்து ஊற்றி கொண்டிருக்கிறார். இவர்கள் சொன்னால் அஞ்சி நடுங்குவார்கள் என்று யாரும் காண்பதற்கு முன்பதாகவே
குடித்து விடுகின்றார். குடித்த உடனேயே நந்தி பயத்தாலே மூர்ச்சையடைந்து விழுந்து விடுகின்றார். ஆளாள சுந்தரன், ஐயோ என்ன செய்தீர்கள் இறைவா, நீங்கள் போனால் எங்களுக்கு ஏது கதி என்று கதறுகின்றான். தேவி அந்த சூழலிலும் மனந்தடுமாறாது தெளிவாக இருந்து ஈசனுடைய கழுத்தை நெருக்கின்றார். கழுத்துக்கு கீழே விஷம் போய்விடாமல் இருப்பதற்காக கழுத்தை நெருக்கின்றார். தேவியினுடைய திருக்கரங்களை தாண்டி விஷம் இறங்க மறுத்து விடுகின்றன. தேவியினுடைய திருக்கரங்கள் அமிர்தம், அன்னபூரணி, அமிர்தவர்ஷினி. அவளுடைய திருக்கரங்கள் கழுத்திலே பட்டவுடனே அதுக்கு கீழே அமிர்தத்தை தாண்டி விஷம் போக மறுத்து அங்கே நின்றுடுது. ஆனா ஆளாள சுந்தரனுக்கு அடி வயிற்றிலிருந்து பொங்கின துக்கம், அப்பனே நீ குடித்தால் நீ இல்லாமல் போனா நான் எப்படி இல்லாமல் போவேன், தானும் கொஞ்சத்தை எடுத்து நக்கிவிட தொங்கிவேன், தானும் கொஞ்சம் விஷத்தை எடுத்து போட்டுக்கொள்கிறார். உடனே எம்பெருமான் கையை பிடித்து நிறுத்துறாரு. வேண்டாம் செய்யாதே, சொன்னால் கேள். இவர் ஆர்கியூ பண்றார், நீங்கள் இறந்த பிறகு நான் இருந்து என்ன செய்வேன், அதையே நானும் குடிக்கிறேன், உங்களுக்கு என்ன ஆகுதோ எனக்கும் அதுவே ஆகட்டும். எம்பெருமான் சொல்லார், மூடனே சொன்னால் கேள், என்னால் இதை பொறுத்து கொள்ள முடியும், உன்னால் பொறுத்து கொள்ள முடியாது. தியாகம் கூட புத்திசாலித்தனத்தோடு செய்யப்பட வேண்டும், பொறுமையாக இரு என்கிறார். ஆனால் சுந்தரர் அதையும் மீறி பிரம்மகபாலத்திலிருந்து விஷத்தை எடுத்து நாக்கில் வைக்கின்றார். எம்பெருமான் சொல்கிறார், அப்பனே விஷமானாலும் கபாலத்தில் இட்டதை திரும்ப எடுக்காதே, கதறுகின்றார். ஆனால் அதையும் மீறி சுந்தரன், ஆளாள சுந்தரன் விஷத்தை நாவிலே வைத்து விடுகின்றான். வேறு வழி இல்லை, உண்டதனாலே குறை ஜென்மமான மனித பிறவி சுந்தரனுக்கு வந்தாக வேண்டும், ஆளாள சுந்தரனுக்கு. ஆனா எம்பெருமானுக்கு ஐயோ தவறே ஆனாலும் என் மீது கொண்ட பக்தியினால் தியாகத்தினால் செய்தான் அப்படிங்கிற ஆழமான கருணை. சுந்தரர் கேட்கிறாரு, மனுஷ ஜென்மம் எடுத்துத்தான் ஆகணுமா? எம்பெருமான் சொல்றார், அப்பனே விதி அதுதான். விஷமே ஆனாலும் பிரம்மகபாலத்தில் இட்ட பிறகு எடுத்து நீ வாயில் வைத்ததனால் வேறு வழி இல்லை, கைலாயம் விட்டு நீ பூவுலகத்திற்கு சென்று வாழ்ந்துதான் ஆக வேண்டும். ஒரு வரம் மட்டும் கொடுங்கள்னு சுந்தரர் கெஞ்சுகின்றார். பிறவாமை வேண்டும், பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும். ஒருவேளை மறக்கின்ற மாதிரி சூழ்நிலையில் நான் சிக்குவேனானால் நீயே வந்து நின்று தடுத்தாட்கொள்ள வேண்டும்னு கேட்கிறார். ஆன்மீக வரலாற்றிலேயே முதன்முறையாக ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தியோடு கலந்து கொண்ட வாழும் அவதார புருஷரான பரமாம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா டிசம்பர் 20, 2011 அன்று காலை முதல் மாலை வரை நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சிகள். மூர்ச்சையடைந்திருக்கும் நந்தி ஒருபுறம், கழுத்தை பிடித்து பிரச்சனையிலிருந்து காப்பாற்றிவிட்ட தேவி மறுபுறம், மூடத்தனமாக விஷத்தை அள்ளி வாயில் போட்டுக்கொண்ட சுந்தரன் ஒருபுறம். எம்பெருமான் தேவியை நோக்கி பார்க்கின்றார். தேவி, சுவாமி அறியாமல் செய்தாலும் தியாகத்திற்காக செய்தான், அருளிவிடுங்கள் என்று சொல்ல எம்பெருமான் அருளி விடுகின்றார். வரம் வாங்கி வந்ததனாலே திருமண நேரத்திலே, திருமணம் ஆக போகுது அந்த நேரத்தில் எம்பெருமான் தோன்றி, நீயும் நானும் என் 7 தலைமுறையும் உனக்கு அடிமை என்று சுந்தரருடைய பாட்டனார் எழுதி கொடுத்ததாக சொல்லி ஒரு ஓலையை கொண்டு வந்து நீட்டி சபையிலே பஞ்சாயத்துக்கு அழைக்கின்றார். சுந்தரரோ அதிபுத்திசாலி, பளீர் என்று குதித்து அந்த ஓலையை பிடித்து கிழித்து எறிந்து விடுகின்றார். உடனே ஈசன், அதனால்தான் படி ஓலையை கொடுத்தேன், நிஜ ஓலை இடுப்பில் இருக்கின்றது,
அது கொடுத்தது கலர் ஜெராக்ஸ் அப்பா, ஒரிஜினல் இடுப்புல இருக்கு என்று ஊர் பெரியோர்கள் சான்றோர்கள் சபையிலே நிஜ ஓலை எடுத்து நீட்ட சுந்தரன் வேறு வழி இல்லாமல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஈசன் பின்னாலேயே செல்ல, ஈசன் திருவெண்ணைநல்லூர் ஆலயத்திற்குள் புகுந்ததும் கருவறைக்குள் சென்று நின்று தானே ஈசன் என்பதை உணர்த்துவதற்காக சுயரூப தரிசனம் அளிக்கின்றான். அந்த தரிசனம் கிடைக்கின்ற வினாடி வரை சுந்தரனுக்கு பெருங்கோபம் இந்த கிழவனை பார்த்து. அதனால் பித்தா என்று ஏசுகின்றான். அந்த ஏசலையும் பொறுத்து கொண்டு எம்பெருமான் அளவிலாத பொறுமையோடு கையை பிடித்து சுந்தரனை திருவெண்ணைநல்லூர் ஆலயத்திற்கு அழைத்து வருகின்றார். பித்தா என்று ஏசிய பிறகு வரம் வாங்கி வந்த பக்தன் என்பதனாலே கையை பிடித்து அழைத்து வருகின்றார். கடைசியில் தானே அந்த ஸ்வரூபம் என்று சிவஸ்வரூபம் என்று காட்டியதும் பித்தா என்று ஏசிய சுந்தரன் உணர்வெல்லாம் கரைந்து விழுந்ததும் எம்பெருமான் என்னை நீ எந்த வார்த்தையில் ஏசினாயோ அந்த வார்த்தையிலேயே பாடுவாயாக என்று சொல்ல, பித்தா பிறைசூடிய பெம்மானே அருளாளா என்று அந்த வார்த்தையை வைத்தே தேவார மழையாக பொழிந்து தள்ளுகின்றார். தடுத்தாட்கொள்ளல் என்னும் தீட்சை நிகழ்வு நடக்கின்ற அந்த சூழலிலே அர்ஜுனன் தன்னை இங்கு வைத்துக் கொள்ளுகின்றான். பக்தர்களுக்காக இறங்கி வந்து பகவான் காட்டும் பொறுமையை, ஆழமான பொறுமையை இங்கு கிருஷ்ண பெருமான், எம்பெருமான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தெளிவாக தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். பித்தா அப்படின்னு அழைத்து பழித்த போதும் பகவான் ஆழ்ந்த பொறுமையோடு வரம் கொடுத்த காரணத்தினால் சுந்தரனை அழைத்துச் செல்லுகின்றார். பெண்பித்தன் என்றார், சிலர் மண்பித்தன் என்றார், சிலர் பொன்பித்தன் என்றார், சிலர் பணப்பித்தன் என்றார், சிலர் என்பித்தன் என்றார். எப்பித்தன் என்று பழித்தாலும் மாளாத பொறுமையினால் வரங்கொடுத்த காரணத்தினால் பகவான் சுந்தரரை தடுத்தாட்கொண்டு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுகின்றார். இங்கு ஸ்ரீகிருஷ்ணனும் தன்னுடைய ஸ்வரூபத்தை, பிரம்மாண்ட ஸ்வரூபத்தை, விஸ்வரூபத்தை காட்டுகின்ற செயல்தான் பகவத்கீதை. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் மனவளம், தீட்சையினால் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தியின் அளப்பரிய ஆற்றலால் உலக அளவில் மனிதர்களை தாக்கும் மனோரீதியான நோய்களான மன அழுத்தம், மனச்சோர்வு, தூக்கமின்மை, பயம் மற்றும் பயத்தாக்குதல் ஆகிய பிரச்சனைகள் 100% குணமடைகிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. கல்பத்தரு தியான முகாமில் இந்த அதிசயத்தின் ஆழமான அனுபவத்துளி உங்களுக்குள்ளும் நிகழ்கின்றது. இந்த பலன்களை நேரடியாக பெற கல்பத்தரு தியான முகாமில் சந்திப்போம். மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. சித்தார்த் பெங்களூரிலிருந்து கேட்கின்றார். வணக்கம் சுவாமிஜி, ஒரு நாள் நான் இறக்கத்தான் போகிறோம் என்று தெரிந்திருந்தாலும் ஏன் இப்படி வாழுகின்றோம்? மகாபாரத போர் கூட துரியோதனின் பேராசையால் விளைந்ததுதானே. ஒருவனின் பேராசைக்காக மொத்த இனமுமே துன்பத்திற்குள்ளாவது என்ன நியாயம்? பகவத்கீதையிலே மிக அழகாக பகவான் இதை விளக்குகின்றார். மகாபாரதத்தில் வருகின்ற இன்னொரு கதை, அந்த கதையும் இந்த சத்தியத்தின் சூக்ஷ்மத்தை விளக்குகின்றது.
யக்ஷன் ஒருவனுடைய குலத்திலே பீமனும் யுதிஷ்டிரனும் அர்ஜுனனும் நகுல சகதேவர்களும் நீரருந்த செல்லுகின்றார்கள். யுதிஷ்டிரனை தவிர மற்ற 4 நீரருந்தி விட்டு இறந்து விடுகின்றார்கள். யுதிஷ்டிரன் அங்கு வரும்பொழுது யக்ஷன் சொல்லுகின்றான், நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நீ பதில் சொன்னால் உனக்கு தண்ணீரும் தருவேன், இறந்தவர்களுக்கு உயிரும் தருவேன். யுதிஷ்டிரன் சொல்றாரு, கேளப்பா அப்படிங்கிறாரு. அப்போ யக்ஷன் கேட்கிறான், கிமாச்சரியம் இதப்பரம், உலகத்திலே ஆச்சரியமானது எது? தர்மராஜா சொல்லுகின்றார், அகணி அகணி பூதானி கச்சந்தீக யமமந்திரம் சேஷாஸ்திரமிச்சந்தி கிமாச்சரியம் இதப்பரம். ஒவ்வொரு நாளும் பல ஜீவராசிகள் யமனுடைய வீட்டிற்கு செல்லுவதை நேராக பார்த்தும் மிச்சம் இருக்கின்ற மனிதர்கள் நாம் மட்டும் எப்போதும் அசையாமல் இங்கேயே இருக்கப் போகின்றோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற தன்மைதான் உலகத்திலே ஆச்சரியமானது. நம் எல்லோரையும் இந்த மாயை இறக்கத்தான் போகின்றோம் என்கின்ற தெளிவை மறக்கடித்து அந்த புத்தியை இயங்கச் செய்ய விடாமல் தடுத்து முடிவுகளை எடுக்கச் செய்ய வைப்பாள். அதாவது இந்த இறுதியான வாழ்க்கையின் சத்தியங்களை சார்ந்தே முடிவுகளை எடுக்காமல் அதை மறந்துவிட்டு முடிவுகளை எடுக்கச் செய்விக்கின்ற பணி மாயையுடையது. 2 பிரம்மச்சாரிகள் வந்தார்கள். ஒருத்தன் இன்னொருத்தனை பத்தி கம்ப்ளைண்ட், சரியான பேராசக்காரனா இருக்கான் சாமி. இவன் சொல்றான், அவனும் பேராசக்காரனா தான் இருக்கான் சாமி, அதனாலதான் நானும் பேராசக்காரனா பிஹேவ் பண்ணேன். நான் சொன்னேன், அப்பா அவன் பேராசக்காரனா பிஹேவ் பண்றான் அப்படிங்கிறது நீ பேராசக்காரனா பிஹேவ் பண்றதுக்கான லைசன்ஸ் கிடையாது. ஏன்னா அவன் பிஹேவ் பண்ணா அந்த துக்கம் அவனுக்கு வரும்போது அவன் அனுபவிக்க போறான். இப்ப நீ அதே மாதிரி பிஹேவ் பண்ணினா அவனை மாதிரியே உனக்கும் துக்கம் வரப்போகுது, அவ்வளவுதான். இப்ப அவன் பிஹேவ் பண்றான்றதால நீயும் பிஹேவ் பண்றதுனால துக்கம் உனக்கு வராமல் போய்விட போவதில்லை. Justification based on jealousy cannot be the reason to avoid suffering. பொறாமையினால் நீங்கள் செய்கின்ற நியாயப்படுத்துதல் துக்கத்திலிருந்து உங்களை காத்து விடுகின்ற தன்மையாக மாறிவிடாது. பொறாமையினால் நீங்கள் நியாயப்படுத்துதலை செய்தாலும் துக்கத்திலிருந்து உங்களை நீங்களால் காத்துக்கொள்ள இயலாது. அவனுக்கும் துக்கம் வரும், உனக்கும் துக்கம் வரும். அதுதான் முடிவாக இருக்குமே தவிர அவன் செய்கிறான் என்பதற்காக நானும் பேராசைக்காரனாக இருப்பேன் என்றால் வருகின்ற துக்கம் அவனுக்கு மட்டும் வந்து உனக்கு வராமல் போகப் போவதில்லை. தெளிவில்லாமல் உயர்ந்த வாழ்க்கையில உயர்ந்த கருத்துக்கள் ஒரு பக்கம், பிராக்டிக்கலான தினசரி பிரச்சனைகள் கருத்துக்கள் ஒரு பக்கம். உயர்ந்த கருத்துக்களை வைத்தே முடிவுகளை, வாழ்க்கையை பற்றிய முடிவுகளை எடுத்துக்கொண்டிருப்பது புத்திசாலித்தனம். உயர்ந்த கருத்துக்களை வைத்தே தொடர்ந்து முடிவுகளை எடுக்காமல் தடுத்து தினசரி பிராக்டிகாலிட்டியை வச்சு முடிவை எடுக்க வைக்கின்றது தான் மாயையினுடைய வேலை. மாயையின் இயக்கம் இருக்கும் வரை சித்தார்த் துன்பத்திற்கான வேறு காரணங்களை நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை. இயற்கை மாயை இந்த சக்கரத்தில் சுத்திக்கொண்டே இருக்கும், சக்கரத்தை சுத்த வைத்துக் கொண்டே இருக்கும். இன்றைய சத்சங்கத்தின் சாரம், அர்ஜுனன் பகவானிடம் தன்னுடைய மாளாத்தன்மையை, மீளாத்தன்மையை, மீள இயலாத துக்கத்தில் சிக்கிய தன்மையை கிறிஸ்துவ ஞானிகள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. டார்க் நைட் ஆஃப் த சோல்னு சொல்லுவாங்க. ஒரு அருமையான ஒரு கிறிஸ்தவ ஞானியுடைய நூல் இப்பவும் படிச்சுட்டு இருக்கிறேன். தாமஸ் கெம்ஃபிஸ்னு அவருடைய பெயரு. பெரிய ஒரு பரமஹம்சர். பிராக்டிசிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட்னு ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. உபனிஷதங்களின் சாரத்தை வடித்து தொகுத்தார் போல எழுதியிருக்காரு. ரொம்ப அழகா விளக்குறார். அந்த டார்க் நைட் ஆஃப் த சோல், பல்வேறு
காரணங்களை காட்டி நம்முடைய உணர்வின் உச்சத்தை மனம் கீழ்நோக்கி இழுக்கும் பொழுது முடிவெடுக்காது இருத்தல். பல்வேறு காரணங்களை சொல்லி மனம் உணர்வின் உச்சத்துல நாம இல்லாம கீழே இழுக்கும். அதுதான் டார்க் நைட் ஆஃப் த சோல்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் முடிவெடுக்காது இருத்தல். இந்த டார்க் நைட் ஆஃப் த சோலை அர்ஜுனன் பிழிய பிழிய தன்னுடைய கண்களே கரைந்து இதயமே கரைந்து கண்களிலே வழிகின்றார் போல கதறுகின்றான். கதறலை கேட்டு எம்பெருமான் ஆழமான பொறுமையோடு, சிஷ்யஸ்தேகம், நான் உன் சீடன் சொன்னால் கேட்கின்றேன் அப்படின்னு வணங்கியதனாலே குனிந்து வலது கரத்தாலே மோவாயை தூக்கி இடது கரத்தை தோள் மீது சார்த்தி திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். பக்தனுக்காக பகவானுடைய அளப்பரிய பொறுமை இந்த ஸ்லோகத்தின் சாரம். இந்த ஸ்லோகத்தில் பொதிந்திருக்கும் ஞான சத்தியம் உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 08027202084.